சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்ப அபஸ வதவல்லா அன் ஜாஅஹு அல் அமா. அப்ப அந்த அல் அமா என்பவர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு அவரை ரொம்ப கண்ணியப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். சரிங்களா? ஹைர். அடுத்தது வாங்க. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு பல வாக்கியங்களை கொண்டு பல அறிவிப்பாளர்களின் வாயிலாக விளக்கம் சொல்லும் பொழுது இதில் இன்னொரு விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது ஜாஅ இப்னி உம்மி மக்தூம் இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகாயிதுஹு யுப்சிரு. தன்னை அழைத்து கொண்டு வருவதற்காக ஒரு வழிகாட்டியோட தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வராரு. அவர் பார்க்கிறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பிஸியா இருக்கிறத. ஆனா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவரால் பார்க்க முடியல ரசூலா பிஸியா இருக்கிறாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களோடு பேசிக்கொண்டு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிஞ்சா ஒரு காலம் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அப்படி தொந்தரவு செஞ்சிருக்க மாட்டார். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு எப்போதுமே மென்மையா இருக்கும். அவருக்கு அது தூரத்திலிருந்து வரக்கூடியவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவர் மார்க்கத்தினுடைய ஆசையில் அங்கிருந்து வரும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதரே அர்ஷிதினி அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லா என்று அவர் சொல்லிக் கொண்டு வந்திருக்கலாம். புரியுதா? அப்ப இந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுளித்தார்கள், கடுகெடுத்தார்கள். அது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை அறிவுறுத்தி அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்து இந்த வசனங்களை இறக்கினான். புரியுதா? ஆக பல அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய எல்லா அறிவிப்புகளிலுமே இந்த ஒரே கருத்து தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் கவனிக்கிறோம். அடுத்து மூன்றாவது வசனம், வமா யுத்ரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா. அதற்கு இமாம் தபரி சொல்கிறார்கள், ஐ வமா யுத்ரீக யா முஹம்மது, முஹம்மதே உங்களுக்கு தெரிய வரலையா, லஅல்ல ஹாதல் அமா, இந்த குருடர் இருக்கிறாரே, அல்லதி அபஸ்த ஃபீ வஜ்ஹிஹி, யாருடைய முகத்தில் நீங்க சுடித்தீர்களோ கடுகடுப்பை காட்டினீர்களோ அந்த குருடர் யஸ்ஸக்கா ஐ யததஹரு மின் துனூபிஹி, உங்களுடைய உபதேசத்தை கேட்டு தன்னுடைய பாவத்திலிருந்து அவர் பரிசுத்தம் அடையலாம், அவற்றை விட்டு விலகி கொள்ளலாம், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். புரியுதா? அப்ப அப்படிப்பட்டவரையா நீங்க புறக்கணிப்பீங்க? இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லஅல்லஹு யஸ்ஸக்கா ஐ யுஸ்லிமு, அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலாம், இஸ்லாமிலே இன்னும் அவர் ஆழமாக செல்லலாம். அடுத்தது அவு யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ذிக்ரா. நான்காவது வசனம் தபரி சொல்கிறார்கள், ஐ யததக்கரு, யஸ்ஸக்கரு என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஐ யததக்கரு, நல்லுணர்வு பெறுவார், ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா யானி யஅ்தபிரு, படிப்பினை பெற்றுக்கொள்வார், ஃபயன்ஃபஅஹு அல்-இஅ்திபாரு வல்-இத்திஆது, படிப்பினை பெறுவதும் நல்லுபதேசத்தை கேட்பதும் அவருக்கு நற்பலனை கொடுக்கும். ஃபதன்ஃபஅஹு, நம்ம ஓதக்கூடிய முஸ்ஹாஃபில் ஐனுக்கு ஃபத்ஹா வைத்து இருக்கும். சில திலாவால, அதாவது ஆசிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த திலாவால ஃபதன்ஃபஅஹு ஐனுக்கு ஃபத்ஹா வைத்தும் அறிவிக்கப்படுகிறது, ஐனுக்கு லம்மா வைத்தும் ஃபதன்ஃபஅஹு, இந்த ரெண்டு மாதிரி கிராத்தும் இருக்கிறது. புரியுதுங்களா? خير أو يذكر فتنفعه الذكرى فتنفعه الذكرى. அடுத்ததாக அம்மா மன் இஸ்தக்னா, இமாம் தபரி சொல்கிறார்கள், ஐ யகூலு தஆலா ذிக்ருஹு லிநபிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி முஹம்மதுக்கு சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா மன் இஸ்தக்னா, ஆக நபியே, யா பிமாலிஹி, தன்னுடைய செல்வத்தை கொண்டு எனக்கு வேறு தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை, அல்லாஹ் தேவையில்லை, நபியே உங்களது அறிவுரை தேவையில்லை என்று யார் விலகுகிறானோ ஃபஅன்த லஹு ததஅர்ரது, அவருக்கு நீங்க வழியக்க போய் அவருக்கு முன்னாடி பேசுறீங்களா, ரஜா யுஸ்லிம், அவர் முஸ்லிமாகி விட வேண்டும் என்று எதிர்பார்த்து. அப்ப பெருமை உள்ளவனுக்கு எப்படி நேர்வழி கிடைக்கும்? நீங்க எப்படி பெருமை உள்ளவனுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று ஆசைப்படலாம். புரியுதா? அப்ப சில சஹாபாக்கள் சுஃபியான் ரஹிமஹுல்லா போன்ற தாபிஈன்கள் என்ன சொல்கிறார்கள், ஐ நஸலத் ஃபில் அப்பாசி, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல இந்த வசனம் இறங்கியது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய மக்கா, அதாவது ஹிஜ்ரி 8 வரைக்கும் அநேகமா அவர்கள் இஸ்லாமை ஏற்கல, மக்கால தான் தங்கியிருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வோட அனுதாபமா இருந்தாங்க, கருணையா இருந்தாங்க, ஆனா இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அபூ தாலிபி பெருமை தடுத்து கொண்டிருந்ததோ அந்த மாதிரி அப்பாஸ்
பைபாஸையும் தடுத்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு மக்கா வெற்றிக்கு முன்பாக தான் அல்லது மக்கா வெற்றியினுடைய சமயத்தில் தான் அவர்கள் இஸ்லாமை ஏற்று மிக சிறந்த நபித்தோழராகவும் சஹாபியாகவும் அவர்கள் ஆகிறார்கள். அப்ப அந்த பெருமை ஒளியாத வரைக்கும் ஒருத்தருக்கு நேர்வழியின் வெளிச்சம் கிடைக்காது. புரியுதுங்களா? ஆனா முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது இந்த அம்மா மனிஸ்தகனா என்பது உத்பா இப்னு ரபிஆ, ஷைபா இப்னு ரபிஆ ஆகிய இரு குஃபார்கள் விஷயமாக இறக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள். அடுத்தது ஃபஅன்த லஹு தஸத்தா. ஏற்கனவே நம்ம சொன்னோம் தஸத்தா என்பது தத்தஸத்தான் இருக்கும். ரெண்டு தா வரும் பொழுது ஒரு தாவை போட்டு எடுத்துருவாங்க. ஒரு தா வைத்தும் சொல்லலாமான்னு சொன்னா சொல்லலாம். இன்னொரு தாவை வைத்தும் யகூலு தஆலா திக்ருஹு லிநபிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா மன் இஸ்தக்னா பிமாலிஹி ஃபஅன்த லஹு ததஅர்ரது ரஜாஅ அன் யுஸ்லிம். புரியுதுங்களா? அப்ப யார் புறக்கணிக்கிறாங்களோ, தன்னிடத்தில் செல்வம் இருக்கு என்று பெருமையில் இருக்கிறாங்களோ, அவர்கள் முஸ்லீமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்க அவங்களுக்கு முன்னாடி போய் வழியக்க போய் நீங்க அழைப்பு பண்ணி செய்றீங்களா, தாவா கொடுக்குறீங்களா என்று அல்லாஹு தஆலா கடிந்து கொள்கிறான். புரியுதுங்களா? வமா அலைக அல்லா யஸ்ஸக்கா. தபரி சொல்கிறார்கள் ஐயு ஷைஇன் அலைக அல்லா யதطهر மின் குஃப்ரிஹி ஃபயுஸ்லிம. அவன் தனது குஃப்ரிலிருந்து பரிசுத்தமாகாமல் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நபியே உங்கள் மீது குற்றம் இல்லையே, உங்க மேல என்ன தப்பு இருக்குது? யார் இஸ்லாமை ஏற்கவில்லையோ அவர் மீது தான் குற்றமே தவிர ஒரு அழைப்பாளர் மீது குற்றம் இல்லை. அழைப்பாளருடைய வேலை என்ன? அழைப்பை எடுத்து சொல்வது, தாவாவை கொடுப்பதுதான் அழைப்பாளருடைய கடமையை தவிர தாவா செய்யப்பட்டவர் அந்த தாவாவை ஏற்றுக்கொள்ளாதது அழைப்பாளரின் மீது குற்றமாக ஆகாது. வமா அலைக்க உம்மீது குற்றமில்லை அல்லா யஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தம் அடையாமல் இருப்பது, அதாவது பாவத்திலிருந்து விலகி குஃப்ரிலிருந்து விலகி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. வ அம்மா மன் ஜாஅக யஸா வ ஹுவ யக்ஷா. தபரி சொல்கிறார்கள் யகூலு வ அம்மா ஹாதல் அஅமா அல்லதி ஜாஅக ஸஅயன் வ ஹுவ யக்ஷல்லாஹ வ யத்தகிஹி. இந்த குருடர் இருக்கிறாரே அவரும் உங்களிடத்தில் எப்படி வருகிறார்? ஸஅயன், விரைந்து வருகிறார். மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு வர்றார், தேடி வர்றார், ஓடி வர்றார், பிரியமா வர்றார், சுறுசுறுப்பா வர்றார், அல்லாஹ்வுடைய பயத்தோட வர்றார், தக்வாவோட வர்றார். புரியுதா? சுப்ஹானல்லாஹ்.